ஓகே. ஸோ தேவன் ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது இப்ப நம்ம 4 பாடம் பார்த்தோம். என்னதுன்னா, எதுக்காக நம்ம வேதாகமத்த நம்பணும்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ ஹார்மோனியஸா இருக்கு, இசைவா இருக்கு, ஒண்ணுக்கு பின் முரண்பாடு இல்ல சொல்லி ம்ஹ்ம். பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆ ஆத்தென்டிசிட்டி அண்ட் உண்மையுள்ளதா இன்டெகிரிட்டி. இருக்கு. ஓகே, ம். ஓகே. அகல் ஆராய்ச்சியா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அதுல ம்ஹ்ம். சொல்லப்பட்ட உண்மைத்துவம். ம். இப்ப ரீசென்ட்டா கூட அத நான் பார்க்கும்போது என்னதுன்னா, இன்டெகிரிட்டி சொல்லி பார்க்கும்போது, ம்ஹ்ம். யூதர்களுடைய கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு. கலாச்சாரம் ம்ஹ்ம். சொல்றத காட்டிலும், அவங்களுடைய இந்த பரிசேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து டைம்ல இருக்க மாரி தான் இப்பயும் இருக்காங்க. என்னதுன்னா, ம்ஹ்ம். கபாலா சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ம். கபாலா, கபாலா, ம். கபலா. இது ம். வந்து ஜூயிஷோட கான்செப்ட். என்னதுன்னா ஜூயிஷ் மிஸ்டிக்ஸ், மிஸ்டிசம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகேவா? இதுல என்ன சொல்ல ம். வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்மா அழியாது. ம்ஹ்ம். இங்க பாருங்க கான்செப்ட். ம். பயங்கர மோசமான ஒரு இது. இத பார்த்தா எதுனா இருக்கு. ம்ஹ்ம். நம்ம ஹிந்து இது இருக்குல்ல, அந்த சக்ரா, ம்ஹ்ஹ்ஹ்ம். சக்ரா. ம். ம்ஹ்ம். அந்த மாரி அந்த மாரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. சோல் ஆத்மா சாகாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ம்ஹ்ம். ஆ இன்கார்னேஷன்லாம் இருக்கு சொல்றாங்க. ஓகே. ம்ஹ்ம். மறுபிறப்புலாம் இருக்கு சொல்றாங்க. ஓகேவா? பைபிளே இல்ல. ம்ஹ்ஹ்ம். இது ஆனா வந்து ம்ஹ்ம். தோராலாம் இல்ல. ஆனா என்ன ம். பண்றாங்கன்னா, இது கபாலா சொல்லி நெறைய புக்ஸ் வச்சிருக்காங்க. அத வச்சு ம். போதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ம்ஹ்ம். ஆள் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த யூதர்கள் கிட்ட போய் பேசுறாங்க. இது ம்ஹ்ம். ஐசையால வந்து 53ல வந்து சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பத்தி யார பத்தி சொல்லும்போது, அந்த ஆள் என்ன பண்றாங்கன்னா, "அது நான் படிக்கல. எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி தரல. நாங்க படிச்சதெல்லாம் வேற படிச்சுட்டு இருந்தோம்." சொல்லிட்டு அவங்க ம்ஹ்ம். படிக்கிறதெல்லாம் வேற புத்தகம். தோரா ம்ஹ்ம். விட்டுட்டு. ஓகே. சோ அது நான் அந்த குரு கிட்ட ம்ஹ்ம். தான் நான் போய் ரவி கிட்ட தான் போய் கேட்கணும் நானு. அப்படி சொல்லிட்டு இருக்கா. ம்ஹ்ம். அப்ப என்னடா போதிக்கிறீங்க ம்ஹ்ம். அப்பன்னா, அது ம். அவங்களே சொல்றாங்க, "நாங்க மெஸ்ஸியா பத்தியே போதிக்க மாட்டோம்." அப்படி சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். அது வந்து எங்களுக்கு ம்ஹ்ம். அவுட் ஆஃப் ம்ஹ்ம். டாபிக்கு. நாங்க ஒன்லி ஆத்மா எப்படி வந்து பியூரிஃபை பண்றது. ம்ஹ்ம். சோ அந்த இதுல இப்போ ஒரு ம்ஹ்ம். கதை வர சொன்னாங்க. என்ன கதைன்னா, அது சின்னதா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். டக்குன்னு போயிடலாம் நம்ம ம். அது இதுல. என்ன கதைன்னா, ஒரு ஜூயிஷ் பேரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தையே இல்ல. ஓகே. ஒரு 40 வயசு அந்த கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ம். ரவி கிட்ட போய் கேட்கறாங்களாம். எனக்கு ஒரு குழந்தை ம்ஹ்ம். வேணும். எப்படியாவது இது பண்ணுங்கன்னு ம். சொல்லி பயங்கர அழுது புலம்பியிருக்காங்க போல இருக்கு. அந்த ரவி வந்து என்ன பண்ணியிருக்காராம், ஓகே குழந்தை உங்களுக்கு நான் ப்ரே பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பொறந்தும்ன்னு சொல்லிட்டு. குழந்தை ம். பொறந்துச்சாம். ஓகே. ம்ஹ்ம். இது கதையா நடந்ததா சொல்லி தெரியாது. அ க ம்ஹ்ம். அவர் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. அப்போ 2 வருஷத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சாம். அப்ப அந்த ம்ஹ்ம். ஜூயிஷ் பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, "ரபி நீங்க ஏன் வந்து குழந்தை குடுத்தீங்க? இது குடுக்காமயே இருந்தாலே நாங்க வந்து பரவால்ல. ஆனா குடுத்துட்டு எடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப எங்களுக்கு. ம்ஹ்ம். பயங்கரமா வலிக்குது." அப்படி சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு அந்த ம்ஹ்ம். ரவி வந்து ஒரு கதை சொன்னாராம். உன்னொன்னு கதை. அந்த ம். கதைக்குள்ளேயே உன்னொன்னு கதை. என்ன ம்ஹ்ம். கதைன்னா, ஒரு ராஜா வந்து இருந்தாராம். அது ம். இந்தியாவுலயோ, அந்த இதுலயோ ஒரு ம். கிங் இருந்தாங்களாம். ம். அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா, அவர் கீழ நெறைய சப்ஜெக்ட் இருந்தாங்களாம். ரஷ்யாவோ ம்ஹ்ம். அந்த 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 ரீஜியன் சொல்லி சொன்னாங்க. ஈஸ்ட்ல. ஓகே. ராஜா இருந்தாராம். அவருக்கு வந்து குழந்தையே ம். பொறக்கலையாம். அவங்க கீழ சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய ஆளுங்களா வந்து யூதர்களும் இருந்தாங்களாம் சில பேரு. சில பேரு மத்த ரிலிஜியன்ஸ்ல இருந்தவங்க இருந்தாங்களாம். ஓகே. வேதா ம்ஹ்ம். வாய்ஸ் மேன்ஸ் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ராஜா என்ன சொன்னாராம், அவங்க கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணாராம். ஏன் வந்து எனக்கு குழந்தை பொறக்கல? எனக்கு குழந்தை எப்ப பொறக்கும்னு சொல்லிட்டு. குழந்தை எனக்கு வந்து 1 ம்ஹ்ம். வருஷத்துல பொறக்கலன்னா, நீங்க தண்டனைக்குள்ளாவீங்கன்னு சொல்லிட்டு. அதனால இவங்கலாம் ம்ஹ்ம். ப்ரே பண்ண உடனே ஏதோ நடந்துதாம். குழந்தை பொறந்துதாம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அந்த அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, வெளியில என்னதுன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருந்ததாம். பொறந்துதாம். ம்ஹ்ம். அது வந்தீங்கன்னா ம்ஹ்ம். 2 வயசுலயே பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சுச்சாம். அதுக்காக அவங்க ம்ஹ்ம். அப்பா வந்து ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா, வெளியில இருந்து ஆட்கள கூட்டு வந்து ம்ஹ்ம். ம்ஹ்ம். வெளியில இருந்து ஆட்கள கூட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு போதிக்கிறதுக்காக டீச் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காராம். அந்த வெளியில இருந்து வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா, யூதரா இருந்தாராம். அப்போ ம்ஹ்ம். வந்து ஒரு ரூல் வேற இருந்ததாம். யூதர்கள் யாருமே வந்து அவங்க கலாச்சாரத்த வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஆனா ம்ஹ்ம். மறைமுகமா இந்த ஆள் வந்து என்ன பண்ணாருன்னா, கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாராம். இந்த பையன் வந்து குட்டி பையனா இருக்கிறவன் பார்த்து பார்த்து எனக்கு கத்தாங்க சொல்லி கத்துக்கிட்டு இருந்தானாம். அப்போ இவனும் நல்லா கத்துக்கிட்டு யூதர்களுடைய கலாச்சாரத்துல வந்துட்டு, இவனும் அந்த யூதர்களா மாறிட்டானாம். ஓகேவா? ம்ஹ்ம். மாறிட்ட பிறகு இவன் இறக்கும்போது என்னாச்சாம், பரலோகம் போயிட்டாங்களாம். பரலோகத்துல ம்ஹ்ம். வந்து காட் வந்து என்ன பண்ணாராம், சேர்த்துக்கலையாம். இவன் வந்து ஒரு அந்நிய யூதரோட அப்பா, அம்மா கிட்ட பொறக்கல. அதனால வந்து சேர்த்துக்க மாட்டான். இவன் 2 வருஷம் மச்சம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த குழந்தை தான் உங்களுக்கு பொறந்திருக்கு சொல்லிட்டு இந்த ரபி சொன்னாராம்.
இன்கார்னேஷன் சொல்றதுக்கு இப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப நடக்காத ஒரு கதையா என்னென்னவோ சொல்லி இன்கார்னேஷன் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க அந்த யூதர்கள். சோ இப்படிதான் வந்து அது அவங்க இது பத்தல ரொம்ப மோசமா இருந்தது. அதான் சத்தியத்து மேல ஆர்வம் இல்லைன்னா பொல்லாத சிந்தைக்குள்ள தெய்வம் நண்பற மாதிரிதான் அங்க எல்லா வித தப்பான இதுவும் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, அது ஒரு டாபிக். அது மற்றபடி நம்மளோட டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜா வந்து யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் இருக்காரு. ஓகேவா? அரசாட்சி பண்றதுக்கு. அப்போ கவர்மெண்ட் இருக்கு. அவர் கூட கூட சேர்ந்து வேலை செய்யறவங்க யாரு? சபை மக்கள். சபை மக்கள் இருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஓகேவா? முதலாம் வயிற்றில் பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். 2ஆம் மரணம் அவங்க அதிகாரம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்களா? கிறிஸ்துவனே சேர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சி பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். 1000 years they are reigning with Christ சொல்லி பாக்குறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சேர்ந்து இருக்கிறவங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 22லயும் நம்ம பாக்குறோம். 22லயும் நம்ம எங்க பாக்குறோம்னா the throne and the lamp will be in the city and the servants will serve him. They will see his face and his name will be on their forehead. They will be there will be no more night. They will not need the light of the lamp or the light of the sun, for the Lord God will give them the light and they will reign forever and ever. ஓகேவா? they will reign forever and ever சொல்லி பார்க்கிறோம். ஆளுகை வந்து கிரைஸ்ட் காட் கிங்கா இருக்காங்க. அவங்க கீழே வந்து சபை சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஆளுகையை வந்து செய்து சொல்லி பார்க்கிறோம் பூமியை. அப்போ பூமியில இருக்க சப்ஜெக்ட் யாரு? மக்கள், உலக மக்கள், உயிர்த்தெழுந்து வர உலக மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்ம பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் உயிர்த்தெழுந்து வர உலக மக்கள் தான் நம்ம பார்ப்போம். அவங்க எப்படி வந்து கெட்டவங்களும் உயிர்த்தெழுவாங்களா, நல்லவங்க உயிர்த்தெழுவாங்களா, அந்த இதெல்லாம் வந்து டீட்டெயிலா நம்ம வந்து 2வது பாடத்துல தான் நம்ம பார்ப்போம். ஓகே, இங்க வந்து என்னதுன்னா எல்லாருக்கும் வந்து உயிர்த்தெழுதல், ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுவும் வந்து டீட்டெயிலா பாக்குறது வந்து 2வது பாடத்துல பார்ப்போம். இங்க என்னதுன்னா தேவன் ராஜ்யம் சொல்ற ஒன்று இருக்கு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாருல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு சொல்லிட்டு இங்கன்னா மத்திய 4:17 அந்த இதுலலாம் அந்த ராஜ்யம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பூமியில ஸ்தாபிக்கப்படுறதா இருக்கு. எல்லா மக்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அந்த உயிர்த்தெழுந்து வர மக்களை வந்து சபை சொல்ற ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணும்னா அவங்கள வந்து சத்தியத்தில் வழி நடத்த சொல்லி பாக்குறோம். ஆளுகை பண்றாங்க, ரைன் பண்ணும். ஓகேவா? சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப எப்படி வந்து கவர்மெண்ட்ல வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இருக்க மாதிரி ஆளுகை பண்ணுவாங்க சொல்லி பாக்குறோம். சோ அந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்காது சொல்லி பார்த்தோன்னா பசி இருக்காது, பட்னி இருக்காது. அதுதான் நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியா 35 5, 6, 7 படிங்க. 5, 6 5, 6 அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊழியன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். சோ அப்போ வந்து உண்மையான மக்கள் இருக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் செவிடர்கள் இருக்க போறது கிடையாது. அதே நேரத்துல முடவர்கள் இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். எல்லாருமே வந்து தேவன் ராஜ்யத்துல வந்து உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதுல எந்தவித குறைபாடு இல்லாதபடிக்கு சரீரம் வந்து பூர்ணமான ஒரு சரீரம் வந்து கொடுக்கப்படும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பெர்ஃபெக்ட் பாடி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் சொல்லி பாக்குறோம். சோ இதே போல வந்து இன்னொன்னு கூட படிக்கலாம். அங்க நோய் இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா அங்க நோய் இருக்காதான். அது கூட படிக்கலாம். இங்கன்னா ஐசையா கிடையாது. அதே இது ஐசையா 33:24. ஐசையா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதாவது வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இப்போ இங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எதனால வியாதி வருது சொல்றாங்க அப்பனா அக்கிரமத்தினால்தான் வியாதி வருதான். ஓகே, இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா பாவம் செய்யற இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா எல்லா வித சாபங்களும் வருதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாவம் செய்யலன்னா
நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து நோயை நான் நீக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹும். யாருன்னா தேவன். நம்ம ம். எங்க படிக்கிறோம் அத? லெவிட்டிகஸ்ல. ம். ம். ஓகே, அத கூட நான் காமிக்கிறேன். ம்ஹும். காட் மீன் Deuteronomy 7:15. ம்ஹும். டியூட்ரானமி. உபாகமம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணும். ஓகே, என்னதுன்னா ம்ஹும். நீ வந்து என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு நடந்தனா ம். நான் என்ன பண்றேன்னா ஆசீர்வாதம் கொடுக்குறேன். என்னதுன்னா உன் மேல ம். ஒரு நோயும் வராது, ம்ஹும். சிக்னஸே வராதான். பாத்தீங்கன்னா இது ம்ஹும். வந்து ஒரு பயங்கரமான ஆச்சரியமான ஒரு இது ஒரு ம்ஹும். குட்வில் காட் வந்து கொடுக்குறாரு, அவங்களுக்கு ம்ஹும். நன்மை ம்ஹும். செய்யறாரு. ஓகேவா, உன் மேல ம். எந்த நோயும் வராத அளவுக்கு. பாத்தீங்கன்னா உண்மையிலே ம்ஹும். இஸ்ரேல் மக்கள் தேவன் ராஜ்யத்தை இந்த பூமியிலே வந்து வாழ்ந்திருக்காங்க ம். அந்த டைம்ல. ஓகேவா, ம்ஹும். நோய் இல்ல, பசி பட்டினி கிடையாது, ம்ஹும். சந்தோஷம், ம்ஹும். மகிழ்ச்சி. ஊரே வந்து பார்த்து பூத்து குலுங்குது. ஓகே, திராட்சை தோட்டமா ம்ஹும். இருக்கட்டும், ம்ஹும். பயங்கரமான செழிப்பு, பானம் தேரும் ஓடுகிற ம்ஹும். தேசமா ஆக்கியிருக்காரு சொல்லி ம்ஹும். பாக்குறோம். ம்ஹும். சோ ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவிசுவாசத்தினால இந்த கீழ்ப்படியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல வந்து சாபம் வந்துருச்சு சொல்லி பாக்குறோம். ம்ஹும். உலகம் எங்க எல்லா இடத்துலயும் சிதறடிக்கப்பட்டாங்க ம்ஹும். சொல்லி பாக்குறோம். எல்லாமே தீமை பயங்கரமா எல்லாரும் இப்போ வரைக்கும் சபிக்கிற ஒரு நேஷனா இருக்கு சொல்லி பாக்குறோம் ம். இஸ்ரேல் ம். ஜனங்கள். Okay. ம். சரி, அதே போல இன்னொன்னு விஷயம் பார்த்தோம்னா, அப்போ யாருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்காது? நோய் இல்லைன்னா ஜாப். மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ம். அதான் இங்க பாக்குற பாயிண்ட். ம். டாக்டர்ஸ் இருக்க ம். மாட்டாங்களா? ம். இப்ப டாக்டர் படிப்பு தான் ம்ஹும். பயங்கர படிப்பு. இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதுதான் ம். பயங்கரமா எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்ட். நின்றோம், ம். எதுவுமே ம். இருக்காது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போல ம். தேவன் என்ன பண்ண போறாரா, யுத்தங்களை ஓய பண்ண போறாராம். ஓகேவா, ம்ஹும். அது கூட நம்ம பார்க்கலாம். இங்கன்னா சங்கீதம் 46:9 எழுதிக்கோங்க, நம்ம ஃபாஸ்டாவே போயிடலாம். நான் எழுதிட்டேன். ம். சங்கீதம் 46:9. இந்த நோட்ஸ் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இது ம். ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, ம்ஹும். ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா வந்து யுத்தங்களை வந்து ஓய பண்ணிக்கிறாராம் ஃபுல்லா. ம்ஹும். அப்போ இப்ப வாரே இல்லைன்னா என்ன நடக்கும் அங்க வந்து? ம்ஹும். மிலிட்டரி டிஃபென்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் எல்லா கண்ட்ரியுமே. கரெக்ட். ம்ஹும். ஓகே, ம்ஹும். ஆல்மோஸ்ட் வந்து 750 பில்லியன் சொல்லி சொல்றாங்க அமெரிக்கன் பட்ஜெட் ம்ஹும். போன வருஷம். ஓகே, ம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா யுத்தங்களே இல்லைன்னா வந்து அந்த பட்ஜெட்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, ம். சமாதானத்தோட இருக்கும். ம். ஸோ அதே போல வந்து பாவர்ட்டி. ஓகே, ஏழை ம்ஹும். பணக்காரன் சொல்றது இருக்க போறது கிடையாது. பாத்தீங்கன்னா ம். ஐசியா 30:23. ஓகே, ஸோ ஓகே. இத பத்தி நான் ஒரு வசனம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேட்கிறேன் ஒரு ம்ஹும். கொஸ்டின். இப்ப நம்ம வந்து தானியங்கள்லாம் சாப்பிடுறோம்ல, ஃப்ரூட்ஸ்லாம். ம். ம். இப்போ சரி, தானியங்கள் இப்போ வேணா படிங்க. ம். ம்ஹும். இல்ல ஃபர்ஸ்ட் கேட்டுற கொஸ்டின் அப்பதான் கரெக்டா இருக்கும். என்னதுன்னா, ம். தானியம் வந்து நல்லதா? கிராப்ஸ் இப்போ ம். ரைஸ், வீட்டு, பார்லி, ம். அப்புறம் நவதானியங்கள், ஓகே, ம். கிரெயின்ஸ் எல்லாமே இது நல்லதா? ஃப்ரூட்ஸ் நல்லதா? ரெண்டுமே வேணும்ல. ரெண்டுமே வேணும். ஓகே, ம். இப்போ அதாவது இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரெண்டுமே அளவா வேணும். ஓகே, ம்ஹும். இப்போ பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கு. எதுனா ம்ஹும். ஜெனிசஸ் ம்ஹும். 3, அதுல ஆதாமோட சாபத்துல பாத்தீங்கன்னா 19 படிங்க. 18, 19 எல்லாம் அது அதான் உனக்கு 17ல முள்ளும் இருந்து குறுக்கும் முளைப்பிக்கும். பின்பு அவர் 17. ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டும் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை பிரித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மருத்துவத்தோடே அதன் புசிப்பாய். ம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்க பாருங்க, பயிர் வகைகளை புசிப்பாய் சொல்லும் போது என்ன அர்த்தம்? பிளான்ட்டோட ப்ராடக்ட்டை ம்ஹும். புசிக்கிறாங்க.
பயிர் வகை வந்து இதுல வந்து கேர்ஸா இல்ல வந்து இப்ப சொல்றது எல்லாமே கேர்ஸா இல்லைன்னா வந்து ஆசீர்வாதமா? கேர்ஸ் தான். அப்போ பயிர் வகைகள் எப்படி வருது சொல்லி பாத்தீங்கன்னா, நிலத்தை உழுதுதான் என்ன பண்றாங்க, கல்டிவேட் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஃபார்மிங் பண்ணி தான் வந்து பண்றாங்களாம். இப்போ ஃபார்மிங்கே வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்துல இருக்க போறது கிடையாது. ஓகே, அது டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஃபுல்லா மரம் செடி கொடிகள் விருட்சம் தான் இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்றவங்களும் சொல்லி பாத்தீங்கன்னா முள்ளும் குறுக்கும் தான் பறக்குது, இல்ல வீச் வந்து பயங்கரமா களைகள் பயங்கரமா வந்து சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, பூமி சதிக்கப்பட்டிருக்கு, நீ நிலத்து வேற சிந்திதான் நீ வந்து சாப்பிடணும் சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்க இன்னொன்னு கர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ட் ஈட் த பிளான்ட் சொல்லி போட்டிருக்கு, பிளான்ட் ஆஃப் த ஃபீல்டு. அப்பனா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, தானிய வகைகள் இல்லைன்னா வந்து பயிர் வகைகள், அதான் வந்து சாப்பாடா வந்து சொல்றது காசு சொல்லி பாக்குறோம். ஆனா கர்ஸுக்கு முன்னாடி வந்து ஆதாம் எதை சாப்பிட்டாரு? வெறும் பழங்களை தான் சாப்பிட்டு இருந்தாரா? இல்ல அந்த ஒரு மரத்தோட பழத்தை மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தா? படிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இது ஒருத்தங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது தான் சரி அங்க ஒரு கேள்வி கேட்டபோது டக்குன்னு இங்க போய் பார்த்தேன். ஆமாப்பா என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு 16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை கனியை மட்டும் சாப்பிடாத சொல்றது. சகல தோட்டத்தின் கனியும் புசிக்கலாம். அப்ப என்னதுன்னா கனிகளை தான் காட் கொடுத்திருக்காரு, ட்ரீ விருட்சத்தின் கனிகள். தோட்டத்துல ஃபுல் அதுவே அவனுக்கு சஃபிஷியன்டா இருந்திருக்கு, டிஃப்ரெண்ட் வகையா இருந்திருக்கும். ஓகே, அதனாலதான் நம்ம ஈடன் ரிஸ்டோர்ல நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22 பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, அது அந்த சிங்காசனத்துல என்ன வருதான், ஜீவச்சத்தின் அந்த தண்ணி வருதான், வாட்டர் ஆஃப் லைஃப் வருதான். அந்த 2 புறத்துல என்ன இருக்கு, ஜீவச்சத்தின் கனி இருக்கான். அது ஒவ்வொரு மாசமும் ஒரு கனி தருதான், ட்ரீ அந்த ஃப்ரூட்ஸ் தருதான். அதை சாப்பிட்டு வாழ்றாங்க. விருட்சம் பார்க்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பயிர் வகை சாப்பிடுறது, ரைஸ் சாப்பிடுறதுனால, வீட் சாப்பிடுறதுனால, இந்த மாதிரி பயிர் சாப்பிடுறதுனாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அசிடிக்லாம் வருது இல்ல, ப்ராப்ளம். அது புரோட்டீன் இருந்தாலும் சரி, அது மேக்ரோ கார்ப் இருந்தாலும் என்ன ஆயிடுதுன்னா அதோட வெரைட்டி வந்து இவங்க ஹைபிரிடா மாத்தினதுனால நிறைய பேத்துக்கு அதுவே, அது மட்டும் இல்லாம அது ப்ராசஸ்டு, ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட் ஆயிடுச்சுல்ல. ஒண்ணு வந்து ஹைபிரிடா மாத்திட்டாங்க எல்லாத்தையும், அப்படித்தானே? அதனாலயே அதோட தன்மை எல்லாம் மாறி போச்சு. ஏன்னா இப்ப வெவ்வேறு நாடுகள்ல இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம். அதனால நம்ம சொந்த நிலத்துல விளையறத சாப்பிடுறது கிடையாது. ரெண்டாவது வந்து ப்ராசஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து உடம்பு அதிகப்படியா எடுத்துக்குது. நமக்கு தேவையான அளவை விட நம்ம வந்து அதிகப்படியா நம்ம வந்து இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். தேவையை கட்டல அதிகமாயிடுது, அதிகமாயிடுது. அதனால நிறைய நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் சேர்ந்தும் கலந்துருது நம்ம பாடியில. ஓகே, இந்த 2 இடத்துல பார்த்தோமே, படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க களி தானே சாப்பிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆமா, களிய கம்பங்கூழு. கரெக்ட். இதுலயுமே 2 இடத்துல அந்த மாதிரி இவரு யார் யாக்கோபு தானே எங்கேயோ ஒரு இடத்துல சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன சமைச்சிட்டு இருந்தாரு போட்டுருக்கீங்க. ஆமா, அவரு கூல் தான் ஏதோ சமைச்சிட்டு இருந்தாரு. கூல், கரெக்ட். அந்த மாதிரி மாடர்ன் ஃபுட் எல்லாம் கிடையாதுல்ல. ஆமா, அதே ஒரு சாபமா தான் இருக்கு. ஓகே, நல்லா இது இல்லாதபடிக்கு அனிமல்ஸ் அப்புறம் கூல் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது சாப்பிடறதுனாலே வந்து பாடி வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சமா நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி டீக்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல. கரெக்ட். ஓகே, சாப்பிட்டாலும் நோய் வந்துரும். ஆமா, ஆனா இந்த ஜீவச்சத்து கனி பாருங்களேன், சாப்பிட்ட உடனே அதே பயிர் ஃபுல்லா இருக்கு போல இருக்கு, ஆனா செமையா இருக்கிறது போல இருக்கு கனிகள்லாம். ஃபுல்ல நியூட்ரிஷன், பெர்ஃபெக்ட்டான நியூட்ரிஷன் வந்திருக்கும் இந்த மாதிரி. ஓகே, சோ 23 ஐசையா 23:30-23 சொல்றாங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொடுமையும் புஷ்டியும் இருக்கும் காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுக்கு ஸ்தலத்திலே மேயும்.
அது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்னதுன்னா இந்த குஷ்டிமா இருக்கும் சொல்றது சாப்பாடு வந்து இவங்களுக்காகவா இல்ல ஆடு மாடுகளுக்காகவா சொல்லிட்டு அதானே போட்டிருக்காங்க. ஆடு மாடுகள் மேயும், அது குஷ்டிமா இருக்கும். அப்போ மனுஷன் வந்து என்ன சாப்பிடுவான்? இந்த கறிதான் சாப்பிடுவானா? என்ன பண்ணுவான்னு தெரியல. எங்க நிலத்தில் விதையை விதைக்கும் விதைக்கு அவர் மழையை தருவார் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஆமா. அப்ப இந்த இடத்துல ஃபார்மிங் இன்னும் பண்றாங்க. ஃபார்மிங் பண்றாங்க. ஃபார்மிங் பண்றாங்க. ஆனா அது சாப்பிடுறது யாருன்னு தெரியல. சரி, அதான் பார்க்கலாம் ஆடு ராஜ்யத்துல. ஆனா பயங்கர செழிப்பா இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகே. ஓகே. சோ அதே போல ஏற்றத்தாழ்வு இன்இக்வாலிட்டி இருக்குமோ சொல்லி பாத்தீங்கன்னா இருக்காது. எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுக்கு சொந்தமான வீடு, நிலம், இடம் சொல்லி வந்து காட் வந்து வச்சிருப்பார் சொல்லி பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீகா 4:4. ஓகேவா? இன்இக்வாலிட்டி இருக்காது. அவங்கவுங்களுக்கு அந்த ஃபிக் ட்ரீ கீழே வந்து அவங்க அத்திமரத்துக்கு கீழே வந்து அவங்களுக்கு பலன் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகே. அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஓகே. ஃபெமைன், பசி பட்டினி இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா இருக்காது. அது ஐசியா 35:1 இருக்கு. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற எல்லாமே இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே இருக்காது சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த உலகத்துக்கும் தேவன் ராஜ்யத்துக்கும் வந்து எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மேக்கிங் எவ்ரிதிங் நியூ, ஆல் திங்ஸ் நியூ சொல்லி பாக்குறோம். அதான் பாத்தீங்கன்னா ஐசியா 65:1. அப்போ இந்த உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே. அப்படி இருக்கும்போது கடைசியா நம்ம பாக்குற ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, மரணம் இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா மரணமும் இருக்காது. அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 15:54 பாக்குறோம். அப்புறம் வந்து வெளிப்படுத்தல் 21:4 பாக்குறோம். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஜீவனோடு உயிர்த்தெழுந்து வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. எல்லா மரணத்தையும் தேவன் வந்து நீக்கிறார் சொல்லி பாக்குறோம். சோ அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு உலகமா வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் இருக்க போது அது எங்க ஸ்தாபிக்கப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா அது பூமியில ஸ்தாபிக்கப்படுமா பரலோகத்தில் ஸ்தாபிக்கப்படுமா? பரலோகத்துல இருக்குமா சொல்லி கேட்டீங்கன்னா பரலோகம் சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா உண்மையிலேயே அது எங்க ஸ்தாபிக்கப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா பூமியில தான் ஸ்தாபிக்கப்படும். ஏன்னா நம்ம சொல்ற பிரேயர்ல என்ன சொல்றோம்? உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லி சொல்றோம். ஓகே. அது வெளிப்படுத்தல் 21:1 நம்ம அதை பாக்குறோம். ஓகே. இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷனான சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம கேள்வி வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிண்ட் பாயிண்டா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்ட். ஓகே. கிளாஸ் 2 இதுல பாக்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லாருக்குமே என்ன இருக்கு? மீட்பு இருக்கு, தேவன் ராஜ்யத்துல வருவாங்க சொல்லி சொன்னோம்னா அப்போ சபையா இருக்கிற எனக்கு என்ன பலன் இருக்கு, பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு என்ன பலன் இருக்கு, அப்புறம் இந்த உலகத்துல தீமை ஏன் ஒன்னும் போயிட்டு இருக்கு. ஓகே. அதையே தடுத்து நிறுத்தல ஒன்னும் சொல்ற கேள்வி ஒன்னும் ஆன்சர் பண்ணப்படல. ஓகே. நீங்க தேவன் ராஜ்யத்தை சொன்னீங்க, வேதாகமத்தை நம்பணும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா வந்து இந்த 3 கேள்வி நான் அப்ப எதுக்காக நான் வந்து கிறிஸ்துவனா இருக்கிறேன், எல்லாருக்குமே வந்து மீட்பு இருக்குன்னா, ஓகே தேவன் ராஜ்யத்துல எல்லாமே சரி செய்யப்படும், எல்லாமே மாறணும்னா எல்லாருமே வீட்டிலிருந்து வருவாங்க சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப எனக்கு என்ன பலன் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல விசுவாசத்தோட செத்தவங்களோட பலன் என்ன இருக்கு, அப்புறம் தேவனுடைய அப்புறம் உலகத்துல ஏன் தீமை ஒன்றும் இருக்கு சொல்ற 3 கேள்வி வந்து ஆன்சர் பண்றது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாடத்துல பாக்குறோம். ஓகே. இப்போ கிளாஸ் 2க்கு நம்ம போலாம். சரி, கிளாஸ் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். எப்பயுமே வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கணும்னா வந்து அதோட பிகினிங்ல போகணுமா எண்ட்ல போகணுமா சொல்லி பார்க்கும்போது அதோட பிகினிங்ல தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா ஒரு டேங்க்ல தண்ணி வரலன்னா, பைப்ல தண்ணி வரலன்னா டேங்க்ல தண்ணி இருக்கா சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம உலகத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுனா ஏன் உலகத்துல தீமை ஒன்றும் நடக்குது சொல்றதுக்கான கொஸ்டின் நம்ம பார்க்கணும்னா அப்ப தீமைக்கான 3 காரணம் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல. ஓகேவா? அங்கதான் எப்படி வந்து தீமை உள்ள நுழைஞ்சதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது சாத்தான் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏவாளை வஞ்சித்து இருக்கான்.
வஞ்சித்ததுனால வந்து உள்ள பாவம் உள்ள வந்திருக்கு, மரணம் வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம், அதுதான் ம், ரூட் காஸா இருக்கு. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்போ ம், ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, 12ஆம் வசனத்துலலாம் டைரக்ட்டா ம்ஹ்ம், என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனால் பாவமும், பாவத்தினால் ம்ஹ்ம், மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல. ம்ஹ்ம், ஓகேவா? ம், பாவத்தோட மரணம் எல்லாமே வந்து உள்ள வந்துச்சு. இப்ப ம்ஹ்ம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இது வந்து ம், இந்த கேள்வி கேட்டது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரபி தான் கேட்டாரு. ரபின்னா யூத ம், ம், மதத்தோட ஒரு ம், ஆள். அவரு இந்த ஆதியாகமத்துல இருக்கிற இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்றாங்க. ஓகே. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம்ஹ்ம், அந்த கனி மரத்த வந்து ம், ம், தேவன் வச்சிருக்காரு. ஆதாம், ஏவாள் இருக்காங்க. ஏவாள் வந்து தேவன வந்து புரிஞ்சிருந்தா. ம், ஆதாமும் புரியுது. ஆதாம் வந்து ம், லிட்டரலா வந்து தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு சொல்லி அவன் நம்பிட்டு இருந்தான். ஆனா ஏவாள் ம், என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா நம்ம வந்து சாப்பிடணும் அத. ம்ஹ்ம், சாப்பிட்டா தான் நம்ம வந்து கீழ இருக்கிற மக்கள வந்து காப்பாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம், ஏவாள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க டெய்லியும் பாவம் செய்யாத முன்னாடி ம், பாத்தீங்கன்னா வந்து டெய்லியும் காலைல எந்திரிப்பாங்க. ம், காலைல எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ம், லைஃபே போர் அடிக்கும். ம், இப்போ சாப்பிட்ட பிறகு என்னாச்சு? லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளம். ஓகேவா? அப்ப அவங்களுக்கு போர் ம், அடிக்காது வாழ்க்கை. ம், ம். அவங்க சொல்ற ரீசன் புரியுதுல்ல? ஓகே. ஓகே. ம்ஹ்ம், அது பயங்கர இன்டெலக்சுவலா பேசுறாராம் அவரு. சொல்லிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம், ஓகே. அந்த ம்ஹ்ம், கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. சோ ம்ஹ்ஹ்ம், ஆ அத அத விடுங்க அந்த கான்செப்ட். நான் ம்ஹ்ம், சொல்லிடுறேன் வேற இது. ம்ஹ்ம், அப்ப பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ப்ராப்ளம் வந்து என்னதுன்னா, ஆடாம் ஏவாளோட மீறுதல்னால வந்து அங்க பாவம் வருது. பாவத்தினால மரணம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட்டு அத பார்க்கும்போதே, நம்ம முதலாம் ம்ஹ்ம், நாள் போறோம். ஃபர்ஸ்ட் டே போறோம். ம், ம், ஃபர்ஸ்ட் டேல போம்போது, ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல போம்போது, அங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லி பார்க்குறோம். ம், ஜெனிசிஸ் 1ல. ம், ஓகே. அதுக்கு ம், 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பூமியானது ம்ஹ்ம். ஒழுங்கின்மை, வெறுமை, வெறுமையும் வெறுமையா இருந்தது. ம், இருள் இருந்தது சொல்லி பார்க்குறோம். ம், இது நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்கு. அந்த ம், வீடு வந்து ரொம்ப நாள் குடி வரல. ஓகே. அப்ப எப்படி இருக்குன்னா, இருள் இருக்கு. லைட் இல்லாம இருளா இருக்கு. ம்ஹ்ம், ஒழுங்கின்மையா இருக்கு. அப்புறம் ம்ஹ்ம், வெறுமையா இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, என்டர் ஆன உடனே ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு? லைட்ட போடுறாரு. ஸ்விட்ச் ஆன். லைட். ம்ஹ்ம். ஓகே. வெளிச்சம் அப்புறம் உண்டு. ஒழுங்கின்மையா இருக்கிற வெளிச்சம் ம்ஹ்ம், உண்டாகுது. வெ ஒழுங்கின்மையா இருக்க காரியங்கள என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ம், ஒழுங்குபடுத்துறாரு. கிச்சன்ல இருக்க ம்ஹ்ம், பொருள கிச்சன்ல வைக்கிறாரு. பெட்ரூம்ல இருக்க பெட்ரூம்ல ம்ஹ்ம், வைக்கிறாரு. ஹால்ல இருக்கிறத ஹால்ல வைக்கிறாரு. ம்ஹ்ம், ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம், 3வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? வெறுமையா இருக்கிறது. ம், ஓகேவா? வெறுமைன்னா என்னது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல வந்து நீங்க லைட் போட்டு கிளீன் பண்ணி சூப்பரா ம்ஹ்ம், வச்சிருக்கீங்க. நீங்க 1 ம், மாசம் வந்து அந்த வீட்டுக்கே போல. ம், ஓகேவா? அப்போ பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? அந்த வீட்ல காலியான வீடுப்பா. ம், யாரும் இல்ல. ஒருத்தரும் ம்ஹ்ம், வசிக்கல. எம்ப்டி ஹவுஸ் ம்ஹ்ம், தான் சொல்லுவாங்க. அதான் ம், என்னதுன்னா வெறுமை. எம்ப்டி. ஓகே. ம், காலியா இருக்க வீடு. காலியா இருக்கு. ம்ஹ்ம், அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் மட்டும் அங்க வைக்கிறீங்க. ம், கட்டி வச்சிருக்கீங்க. ஆமாப்பா ம்ஹ்ம், யாருமே இல்ல. ஆனா ஒரு நாய் மட்டும் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, ம், என்னதான் வீட்ல வந்து நீங்க விலை உயர்ந்த ஒரு பொருள வச்சிருந்தாலும் சரி, அது வந்து வேல்யூ கிடையாது. அதெல்லாம் ம், உயிரற்றது. ஆனா ஒரு ம், உயிருள்ள ஒரு ஜீவன் இருந்தாலே அது என்ன இருக்கு? ஒரு வேல்யூவா இருக்கு. ம்ஹ்ம், ஓகே. ஒரு ம், சின்ன செடிய வைக்கிறீங்க. வச்சீங்கன்னா, ம், அது என்ன சொல்றாங்க? ஆமாப்பா அந்த வீட்ல ஒரு செடி மட்டும் வச்சிருக்காங்கப்பா ஹால்ல. ம்ஹ்ஹ்ஹ்ம், சொல்லுவாங்க. அப்ப உயிருள்ள ஜீவனுக்கு ம், தான் வந்து வேல்யூ இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன பண்றாரு? உயிருள்ள ஜீவன வச்சு தேவன் என்ன பண்றாருன்னா, பூமிய நிரப்புறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, வெளிச்சம் வந்தது. ம்ஹ்ம், ஃபர்ஸ்ட் டேல. அடுத்து ஒழுங்குபடுத்துறாரு ஒவ்வொரு நாளும். ம், ம், ஒழுங்குபடுத்திட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சரியா வந்துட்ட பிறகு லேண்ட் வந்துட்ட பிறகு அதுல இது ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? வேலை செய்யறோம்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ். அதே போல ம், பார்த்தீங்கன்னா, 5த் டேல பார்த்தீங்கன்னா, மீன்கள், ம், அப்புறம் பறவைகள். 6த் டேல ம்ஹ்ம், பார்த்தீங்கன்னா, ஊரும் பிராணிகள். ம்ஹ்ம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் பண்றாரு. அதே நேரத்துல கடைசியில யார் பண்றாருன்னா, ம்ஹ்ம், வீட்டு எஜமானாகிய ஆதாம் ஏவாள கொண்டு வராருன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், எப்படி நம்ம வீட்டு எல்லாத்தையும் மேஸ்திரி மூலமா கட்டிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? வாங்கப்பா ம், பசங்க வீட்டுக்கு ம்ஹ்ம், குடும்பத்த கூட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ம், காட் கடைசியா ஆதாம் ஏவாள படைச்சு, இது உங்களுக்காக ம்ஹ்ம், உருவாக்கப்பட்டது. இத ஆண்டு ம், கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம், ஓகே. ம், பி த கிங் ரூலர் ஓவர் எவ்ட் சொல்லி ம், சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து ஆரம்பத்துல சொன்ன விஷயங்கள். ஓகேவா? இது ம், வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஆர்டர்லயே அதிலேயே வந்துரும்.
நம்ம பாக்குறதுலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்போ இதுல நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த சாயல் மனுஷனை வந்து கிரியேட் பண்ணும்போது மிருகம்லாம் கிரியேட் ஆச்சு. இங்க கிரியேட் ஆகும்போது லெட் இட் இவால்வ், லெட் இட் இவால்வ், லெட் இட் இவால்வ் அப்படிதான் போட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எவல்யூஷன் தியரி இருக்கா சொல்லி ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கு. ஆமா இருக்கு, எவல்யூஷன் தியரி இருக்கு. அது யாருக்கெல்லாம் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு இருக்கு, பறவைகளுக்கு இருக்கு, மீன்களுக்கு இருக்கு. ஏன்னா அப்படிதான் போட்டிருக்கு. லெட் த வாட்டர் டீம் வித் லிவிங் கிரீச்சர்ஸ் இவால்வ். அங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து பிறப்பிக்க கடவுது அதானே போட்டிருக்கு. எதுனா 20ஆம் வசனம், 24ஆம் வசனம், அப்புறம் 11ஆம் வசனம். பூமியானது ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிரிக்கப்படுவது என்றார். அது அப்படியே ஆற்று. பிறப்பிக்க கடவுதுன்னா என்னது? லெட் இட் இவால்வ், உருவாவட்டும் சொல்றாரு. அதனால எவல்யூஷன் தியரி படி அந்த டார்வின் சொன்ன அந்த கான்செப்ட் படி என்னதுன்னா, ஒரே ஐலாண்ட் பக்கத்து ஐலாண்ட்ல இருக்கிறதுல வந்து அந்த ஒரே பறவைக்கு வந்து ஒரு மூக்கு வேற மாதிரி இருக்கு, இன்னொருத்துக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. அதை வச்சுதானே சொன்னாரு எவல்யூஷன் பா சொல்லிட்டு. அது மிருகத்துல கம்பல்சரி பைபிள் அதான் சொல்லுது, அதுல மாற்றமே கிடையாது. ஓகேவா? ஆனா மனுஷன் வரும்போது தான் என்னாச்சு, காட் என்ன பண்றாரு, லெட் அஸ் மேக் மேன்கைண்ட் இன் ஆர் இமேஜ் சொல்றாரு 26ஆவது வசனத்துல. ஓகே, அப்பதான் என்ன ஆகுதுன்னா மிஸ்ஸிங் லிங்க் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இல்லப்பா நடுவில் ஏதோ கேப் இருக்கு சொல்லிட்டு. சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆஃப் காட் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷன் வந்து சரீர வகையில வந்து காடோட இமேஜ் போல இருக்கு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா சரீர வகையில நம்ம காடோட இமேஜே கிடையாது. சரீர வகையில நம்ம யாரோட இமேஜ் சொல்லி பாத்தீங்கன்னா பூமியில குரங்கோட இமேஜ் தான். அதனாலதான் நம்ம குரங்குக்கு ஒத்த விஷயமா இருக்கும். அதனாலதான் சிம்பான்சி நம்ம போட்டாலே என்ன பாக்குறோம்னா, சிம்பான்சி டிஎன்ஏ டு ஹியூமன் என்ன போட்டிருக்கு, 96% ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான். 99 வித் ஆல்மோஸ்ட் 99 ஐடென்டிக்கல் பர்சன்டேஜ். ஓகே, அந்த 1% என்ன ஆகுது, நம்ம வந்து மனுஷனா பிறகுறோம், அது சிம்பான்சியா பிறகுதான். ஓகே, அந்த சிம்பான்சி வந்து ஒரு பென்சில் கூட கண்டுபிடிச்சது இல்ல. ஆனா நம்ம பாருங்க, டெக்னாலஜி வளர்ந்து இப்ப வந்து ஆன்லைன், இந்த ராக்கெட் ஸ்பேஸ்ல ஓடுறதா இருக்கட்டும், மூன்ல இறங்கறதா இருக்கட்டும், என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஓகேவா? அப்போ நம்மளோட சாயல் கண்ணா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், வாயா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் எல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட மிருகத்துக்கு ஒப்புதான் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்கின் முதற்கொண்டு ஸ்கின் வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பன்னியோட கம்பேர் பண்றாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் நம்மள போற ஸ்கின் தான், அதுக்கும் வேர்க்குமா. ஓகே, சோ அந்த இதெல்லாம் அப்படியே நம்மள போலயே தான் இருக்கு. ஏன்னா ஸ்கின்ல முடி அந்த அளவு இருக்காது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் ஏக ஒற்றுமை இருக்கு சொல்லி பாக்குறோம். ஆனா எதுல வந்து வேற்றுமை இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சாயல்ல தான். அந்த சாயல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. இமேஜ் ஆஃப் காட் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா கிரியேட்டிவிட்டி. காட் எப்படி கிரியேட்டரா இருக்காரோ மனுஷனுக்கு வந்து கிரியேட்டரா இருக்காரு. ஓகே, அப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூலர். தேவன் எப்படி அரசாட்சி பண்றாரோ, ஓகே, அவர் வந்து ரூலரா இருக்காரோ, ஆளுகை செய்யறாரோ, அதே போல மனுஷனும் பாத்தீங்கன்னா ஒரு ரூலரா இருக்காரு. ஓகே, பூமியில இத்தனை மிருகங்கள் இருந்தாலும் அது வந்து மனுஷன் ஆட்சி செய்யல. மனுஷன் என்ன பண்றான், அத தூக்கி ஜெயில போட்டு வச்சிருக்கான், ஜூல போட்டு வச்சிருக்கான். ஓகே, பிளானட் ஆஃப் ஏப்ஸ்ல வேணா பாத்தீங்கன்னா அது வந்து மனுஷனை தூக்கி போட்டிருக்கோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு. அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா வாழணும்னு சொல்ற ஒரு எண்ணம், நித்திய ஜீவன். ஆதாம் ஏவாள் ஆரம்பத்துல இருக்கும்போது யாருக்கு கொடுத்தாரு நித்திய ஜீவனை? தேவனு மனுஷங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஓகே, மிருகத்துக்கு நித்திய ஜீவன் இருந்ததா? ஏன் இல்ல? அது அநியாயமா இல்லையா? சோ ஆக்சுவலா டு பி ப்ரிசைஸ், நித்திய ஜீவன் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. ஏன்னா அது தெய்வ சாயலா இருக்கு. ஓகேவா? இட் இஸ் a unique thing. It is not given for other products. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியனா இருக்கட்டும், ஒரு எந்த வேற மூணா இருக்கட்டும், எது வேணா பிளான்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிகினிங் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும், முடிவு இருக்கும். ஓகே, அந்த ப்ராசஸ் இருக்கு, லைஃப் சைக்கிள் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணுதுன்னா ஒரு பர்த், ஒரு டெத் இருக்கு. ஓகே, அந்த ப்ராசஸ் தான் இருக்கு. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு நீ சாப்பிடும்னாலே சாவாய் சொல்லும்போது ஆதாம் ஏவாளுக்கு சாவை பத்தி தெரியுமா? ஃபர்ஸ்ட் தெரியாத ஒருத்தன் கிட்ட வந்து
மரணத்தை பத்தி சொன்னா எப்படி புரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க. நீங்க வந்து செல்போன்ல பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? 200 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. புரியாது. இப்ப இருக்க மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா புரியும். ஓகே, கார்லாம் இப்படிதான் ஓட்டணும் அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னடா சொல்றீங்க? காரா? ஒரு ஒரு என்னது 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடி 1920ல தான் பாக்குறோம். என்னதுன்னா மனுஷன் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக சொன்னதே வந்து சிரிச்சாங்க. ஓகேவா? 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அதை காட்டில பயங்கர ஸ்பீட் போயிட்டு இருக்கான் மனுஷன். ராக்கெட் இது ஸ்பேஸ்ல ராக்கெட்ல அதெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா அப்போ மரணமே தெரியல. அவனுக்கு எப்படி மரணத்தை வந்து சொன்னாரு காடு? புரிதல் இல்லாத ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா மரணம் வந்து மத்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்றது? மறிச்சிட்டு இருந்தது. ஓகே. ஏன்னா அது வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ் படி என்ன பண்றது? ஒரு லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் தான் அதுல இருந்து என்ன பண்ணான்? பிரிச்செடுக்கப்பட்டு காடோட சாயல்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கான். நித்தியத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கான். ஒரு இட்டர்னலுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறது மனுஷனுக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து மிருகத்துக்கு வரல, சேர்ந்து வரல, மனுஷனுக்கு மட்டும் தான் வந்தாரு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்னு சொல்லிட்டு ஆதாம தான் கம்பேர் பண்றத தவிர உலகத்துல இருக்கிற எல்லா மிருகத்தையும் கம்பேர் பண்ணல. ஓகேவா? இதுவே வந்து ஒரு யூனிக்னஸ் சாயல் சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா மரணம் பத்தி ஆதாம் வந்து வாழ்ந்திருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எக்ஸாம்பிள் ஒரு வசனம் கூட படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆஹ் 18ஆம் வசனத்துல இருந்து 18, 19, 20. தேவனாய் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்கும் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் பல வருஷங்களுக்கு வந்து ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா தான் இருந்திருக்காரு போல இருக்கு. ஓகேவா? தனியா சுத்திட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு என்னப்பா இவன் அலோனா இருக்கிறான், ஒரு ஏற்ற துணை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மிருகத்தை கொண்டு வர்றாரு. அடுத்து படிங்க. வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகல காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகலவித காட்டு மிருகங்களையும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படாது. அங்க பாத்தீங்கன்னா காட் வந்து என்ன நினைச்சிருக்காரு, இந்த அனிமல்ஸ் வந்து இவனுக்கு கம்பெனியா இருக்குமா சொல்லி பார்க்கும்போது கம்பெனியா இல்ல. எது தடுத்தது ஆதாமுக்கு கம்பெனியா இல்லாதபடிக்கு? இப்போ ஒரு நாய், இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வேற யாரும் வேணாம்ப்பா, எனக்கு இந்த நாய் போதும், இந்த பூனை போதும் சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இப்ப வெஸ்ட் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதான் என் துணை சொல்லி நினைக்கிறாங்க. கரெக்டா? என்னோட கம்பெனி இதுதான். ஏன்னா நான் என்ன திட்டினாலும் இது வந்து கேக்குது, தெரியும் பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டேது, என் நக்கிதான் ஓடுது சொல்லிட்டு அதை வந்து கம்பெனின்னு வச்சுக்கிறாங்க மனுஷங்க. ஓகேவா? அப்படிதான் ஆதம் வந்து வச்சிருந்தாலும் அந்த மிருகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாலும் ஏற்ற துணை காணப்படவில்லை. பாத்தீங்கன்னா அதுக்கு மரணம் இருக்கிறதுனா ஆச்சு, தடுத்தது. அவனோட கூட எப்பயுமே இல்லாதபடிக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் நெருக்கமா வந்து நல்லா பழகிட்டு இருக்கான், அன்பு செலுத்துறான். திடீர்னு அது வயசாகி என்ன பண்ணிடுது, செத்து போயிடுது. இவனும் வந்து நல்லா இருக்கான், தேவசாயில இருக்கான். அதனால என்ன பண்றான்னா காடு அவனோட சரீரத்துல இருந்து ஒரு விழா எலும்புல எடுத்து மனுஷி சேவ் 2 பேருக்கு நித்திய ஜீவனோட வாழ்றதுக்கான ஒரு இது காமிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அவன் வேற எங்க இருந்து வரல, ஆதமோட சரீரத்துல இருந்து எடுத்து என்ன பண்றாரு, மனுஷி சொல்லி ஒருத்தவங்களை உருவாக்குறாங்க. அந்த கான்செப்டே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நித்திய ஜீவனோட 2 பேரும் சேர்ந்து ஒரே கிளஷா இருக்காங்களாம். அதான் இங்க வசனம் கூட போட்டுருக்கு பாருங்களேன். 23. அப்பொழுது ஆதாம், இவர் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் இருக்கிறாள், இவர் மனுஷனால் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். அப்படியே 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார். ஒன் ஃபிளஷ். ஓகே, இதுலதான் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த கேள்வி ஒன்னும் ஆன்சர் பண்ணல, அது தெரிவித்தா இருக்கும். அதனால தேவன் ராஜ்யத்துல வந்து 2 பேரும் கம்பைன் ஆகி ஒன்றாயிடுவாங்களா இல்ல தனித்தனியா இருப்பாங்களா சொல்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. ஓகே, இது மேரேஜ் விஷயத்துல வந்து பவுல் வந்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் எழுதியிருப்பாரு. அதுல நிறைய விஷயத்தை பத்தி பேசுவாரு. ஓகே, பிளஷ பத்தி. ஓகே, அந்த ஒரே சரீரமா இருக்கிறத பத்தி. அத வேணா நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில.
ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு key இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் சொல்றது வந்து இமேஜ் ஆஃப் காட் சொல்லி பாக்குறோம். அது மனுஷங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் வந்து சாப்பிடும் நாள்லயே சாவாய் சொல்றது வந்து ஆதாமுக்கு வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மிருகங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படல. தேவன் அவங்களுக்கு அருள சொல்லி பாக்குறோம். ஓகே. சோ அப்ப 3வது விஷயம் நித்திய ஜீவன். 4வது விஷயம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஓகே. இப்ப 3வது அதிகாரம் வரலாம். முதல் 2 என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். ஓகே. இமேஜ் ஆஃப் காட்ல. 2வது பாத்தீங்கன்னா ரூலர்ஷிப், ஆளுகைத்தன்மை. ஆண்டுக்கோள் சொல்லி தேவன் அதான கொடுக்குறாரு மனுஷனுக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஓகே. அப்புறம் வந்து 3வது வந்து இப்ப பார்த்த நித்திய ஜீவன், நித்தியமா வாழணும் சொல்றது. ஓகே. என்றென்றைக்கு வாழணும் சொல்றது. அது தேவன் எப்படி இருக்காரோ அது போலதான் மனுஷன் இருக்கா. ஓகே. 4வது வந்து பாத்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி. இப்போ நிறைய பேர் இது என்னப்பா நீங்க இந்த இதெல்லாம் வந்து உங்க அசம்ஷன்ல சொல்றீங்களா சொல்லி சொன்னாங்கன்னா, அசம்ஷன்லாம் சொல்லப்பா, இதெல்லாம் டைரக்டா சொல்றதுதான் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இது மனுஷனோட சாயல் கிடையாது, இது நம்மளுடைய உருவம் கிடையாது சாயல் சொல்றது, இது வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சொல்றாங்க சொல்லி எப்படி நம்ம கான்கிரீட்டா சொல்லலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்குதான் இந்த நன்மை தீமை கழியத்தக்க கனியை பத்தி சொல்லலாம். படிங்க 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கமாய் நம்மில் ஒருவரை போல. போதும். என்ன சொல்றாங்க? அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போல் ஆனான். லைக் அஸ். எங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல யூஸ் பண்ணப்பட்ட சேம் வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. நம்மில் ஒருவனை போல. ஓகே. நம்மை போல ஒருத்தர் உண்டாக்கலாமா லைக் அஸ் சொல்லிதான் கேக்குறாங்க. அந்த வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து சாயலை பத்தி பேசல, என்னதுன்னா அப்பியரன்ஸ் பத்தி பேசல, மூஞ்சி அப்பியரன்ஸ் பத்தி பேசல. இங்க என்னது? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்னது? அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அவன் கான்சியஸ்னஸ் வருது உள்ள அவனுக்குள்ள, நான் யாரு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து என்ன பண்றான், நன்மை எடுக்கலாமா தீமை எடுக்கலாமா சூஸ் பண்றதுக்கான சாய்ஸ், ஒரு மெச்சூரிட்டி கிட்ட வரான் சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் என்ன இருக்கான்? சாயலா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் நான் 3மே வந்து என்னது? பர்ஃபெக்ட்லி கரெக்ட் சொல்லி பாக்குறோம். ஓகே. அது சாயலை பத்தி தான் பேசுது, அது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி தான் பேசுது தவிர அது வந்து அப்பியரன்ஸ் பத்தி பேசல சொல்றது நம்ம கான்கிரீட்டா சொல்ல முடியும். ஓகேவா? இப்ப யாராவது ஆப்போனன்ட் வந்து எதாவது சொன்னாங்கன்னா வந்து நீங்க சொல்ல வேண்டிய ப்ரூஃப் இது காமிக்கிறது. ஓகே. சரி, இது லைக்னஸ் சொல்லி பாக்குறோம். இப்ப அடுத்த டாபிக் நம்ம போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாட்களை பத்தி பார்க்க வரோம். அங்க வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் சொல்லி போட்டிருக்கு. முதலாம் சரி ஃபர்ஸ்ட் டே ஆச்சு, முதலாவது நாள் ஆனது, 2ஆம் நாள் ஆனது, 3ஆம் நாள் ஆனது சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? ஈவினிங் மார்னிங் அது வந்து எந்த கேலண்டர் சொல்லி பாத்தீங்கன்னா லூனார் கேலண்டர் படி அவங்களுக்கு வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் சொல்லி பாக்குறோம். அது இல்லைன்னா வந்து மிகப்பெரிய வருஷங்களா சொல்ற ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கு. 2வது கேள்வி என்னதுன்னா, ஆதாம் எந்த நாள்ல தப்பு செஞ்சார் சொல்ற கேள்வி. இப்ப நம்ம 2ஆம் வசனத்துல படிச்சோம்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் நம்ம போனோம்னா அங்க என்ன போட்டிருக்குன்னா வந்து சாப்பிடும் நாள்ல 17ஆம் வசனம் நான் படிக்கும்போது, the day you eat of it you will die. கரெக்டா? கேஜேவில இருக்கிற 2:17. For in the day that you eat of it you shall surely die. ஓகே. நீ சாப்பிடும் நாளிலே சாவாய். ஓகே. ஆனா ஆதாம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஜெனிசிஸ் 5ல பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து 930 வருஷம் வாழ்றாரு. ஓகே. டோட்டல். அப்ப இது எப்படி அது? அப்ப இது ஆவிக்குரிய மரணமா இல்ல மாம்சீக மரணமா சொல்ற ஒரு கேள்வி வரும். இத வச்சுதான் 99% ஆஃப் த சர்ச்சஸ், உலகத்துல இருக்கிற சர்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஆவிக்குரிய மரணம் சொல்லி சொல்றாங்க, இன்க்ளூடிங் யூதர்கள். இதுல என்ன ஆவிக்குரிய மரணம்? ஆவிக்குரிய மரணம்னா தேவனுக்கும்
மனுஷனுக்கும் வந்து பிளவு வந்துருச்சு. ம்ஹ்ம். பாவத்தை காணாத சுத்த கிணறு யாரு? தேவன். ம்ஹ்ம். ம். ஓகே. இவன் பாவம் செஞ்சுட்டான். ம். அதனால வந்து பிளவு வந்துட்டு 2 பேரும் விரோதம் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ம். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்க கான்டாக்ட் வந்து கட் ஆயிடுச்சு. ம்ஹ்ம். அது இமிடியேட்டா அந்த நாள்லயே வந்துச்சு. ம்ஹ்ம். சொல்றதுதான் அவங்க சொல்ற கான்செப்ட். ஓகேவா? ம்ஹ்ம். ஏன்னா ஆதாம் வந்து அன்னைக்கு சாவல. ம்ஹ்ம். அவர் வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 930 வருஷம் வாழ்ந்தாரு. ம்ஹ்ம். அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது ஆவிக்குரிய மரணம் தான். ம்ஹ்ம். அப்ப மாம்சீக ம்ஹ்ம். மரணம்னா தேவன் பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். ம். சாப்பிடும் நாள்லயே சாவாய் சொல்லி போட்டிருக்கு. ஆனா அன்னைக்கே ம். சாவலையே. அவர் ம்ஹ்ம். 930 வருஷம் வாழ்ந்தாரு. அப்போ ம். வந்து அது மாம்சீக மரணம் கிடையாது. டைரக்ட் ம்ஹ்ம். எவிடன்ஸ் அவங்க சொல்ற வைக்கிறது. ம்ஹ்ம். அது ம். ஆவிக்குரிய மரணம் சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். இதுக்கு நம்ம கவுண்டரா நம்ம என்ன பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது தப்புப்பா. ம்ஹ்ம். ஏன் தப்பு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபேல் கிட்ட ம்ஹ்ம். 4ஆம் அதிகாரத்துல ம். பாத்தீங்கன்னா, தேவன் வந்து என்ன பண்றாரு? பேசிட்டு இருக்காரு. ம். ஏனோக் கிட்ட தேவன் வந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்காரு. ஏன்னா படிங்க, ம். இந்த 5ஆம் அதிகாரத்திலேயே ஆ ம்ஹ்ம். 22ஆம் வசனம். 22. ம்ஹ்ம். தூசலா 177 வயதானபோது லாமேக்கைப் பெற்றான். மெத்தூசலா லாமேக்கைப் பெற்றதும் 782 இல்லப்பா 22. வருஷம். 20 செகண்ட். ஓ! ஜெனசிஸ் 22 சொல்றீங்களா? ஜெனிசிஸ் 2 ஜெனிசிஸ் சாரி 5 ஓ! ஜெனிசிஸ் 5 ம். 22 5 தான் எடுத்துருக்கீங்களா? ம். கரெக்ட். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றபின் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து ஆ குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். ம். பாருங்க, நீங்க ம். சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மரணம்னா, ம். ஏனோக்கு எப்படி வந்து தேவனோட சஞ்சரிக்க முடியும்? ம்ஹ்ஹ்ம். ஓகே. நீங்க அடுத்து என்ன சொல்றீங்கன்னா, ஏனோக்கு வந்து பரலோகத்துல கொண்டு போயிட்டாங்க. 2 பேரும் சஞ்சரித்து கொண்டு ம்ஹ்ம். இருந்தாங்க. தேவன வந்து அவர வந்து எடுத்துக்கிட்டாங்க சொல்லி சொல்றீங்க. இப்ப ம்ஹ்ம். ஆவிக்குரிய மரணம்னா, எப்படி தேவன் வந்து பேச ம். முடியும் ஏனோக்கு கூட? ம்ஹ்ம். சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு சொல்றோம். அதே போல நோவா ம். கிட்ட எப்படி பேச முடியும்? எப்படி ஆபிரகாம் கிட்ட பேச முடியும்? இயேசு கிறிஸ்து வரதுக்கு ம்ஹ்ம். முன்னாடி வரைக்கும் எப்படி வந்து அத்தனை ம். தீர்க்கதரிசி கிட்ட வந்து தேவனோட ஆவிய அனுப்ப முடியும்? ம்ஹ்ம். ஓகே. ஆவிக்குரிய மரணம்னா. எப்படி ஆபேல் ம்ஹ்ம். கிட்ட, காயின் கிட்ட எல்லாம் பேசுறாரு? ம். ஓகே. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ சொல்லி காயின் கிட்ட எல்லாம் வந்து என்ன பேசிட்டு இருக்காரு? அவன் தீமை செய்யறான். கொலை வேற பண்ணிட்டான். கொலை ம். பண்ணிட்ட பிறகு எப்படி பேச முடியும்? சொல்லி ஃபர்ஸ்ட் ம்ஹ்ம். பாயிண்ட் நம்ம வந்து அவங்களுடைய இத வந்து ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறோம். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ம்ஹ்ம். நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு நாட்களுமே வந்து நம்ம மனுஷனோட நாட்கள் கிடையாது. ம். ம். ஓகே. அத வந்து நெக்ஸ்ட் புரிய வைக்கிறோம். ம். ஓகேவா? ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்க சொல்லிட்டு, ம்ஹ்ம். இங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தான் என்ன ம்ஹ்ம். படிக்கிறோம்? 14ஆம் வசனம் படிங்க சொல்லி சொல்றோம். நீங்க படிங்க. ம். 1:14 ஆ. ம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்கதாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க. ம்ஹ்ம். காலங்கள், நாட்கள், ம்ஹ்ம். வருஷங்கள். இப்ப நாட்கள், ம். வருஷங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? 4வது நாள் தான் என்ன பண்றாரு? ம். உண்டு ம்ஹ்ம். பண்றாரு. வச்சுக்கோங்க. ம். ஓகேவா? நீங்க லிட்டரலா எடுத்துக்கணும்னா அது அலைன் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ம். லிட்டரலா நீங்க வந்து சூரியன், சந்திரன்லாம் உண்டு பண்றாருன்னு வச்சுக்கிட்டாலும், ம். அப்ப பார்த்தீங்கன்னா 4வது நாள் தான் செஞ்சாருன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி ம். இருந்த நாட்கள்லாம் என்ன நாட்களு? 3ஆம் நாள் முடிந்தது. ம். ஏன்னா 13ஆம் வசனத்துல என்ன ம். போட்டிருக்குன்னா, ஈவினிங் அண்ட் மார்னிங் 3 டே. ம்ஹ்ம். ஈவினிங் மார்னிங் 2nd டே. ஈவினிங் அண்ட் மார்னிங் 1 ம். டே போட்டிருக்கு. அது எந்த நாட்கள்? ம்ஹ்ம். சொல்லுங்கப்பா சொன்னீங்கன்னா, யாரும் அந்த சொல்ல ம். முடியாது. ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிற மாரி அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் கிடையாது. ஏன்னா டேஸே என்ன பண்றாரு? வருஷங்களே என்ன பண்றாரு? 4வது நாள் தான் ம். செட்டே பண்றாரு. ம். மனுஷங்களுக்காக. ம். உண்டு பண்றாரு ம். சொல்லி பார்க்கிறோம். அலைன் ம். பண்றாரு. ஓகேவா? அப்போ அப்படி ம். இருக்கும்போது, மேல இருக்க நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தேவனுடைய நாட்களா இருக்கு. ம்ஹ்ம். ஓகேவா? அதே மாரி ம். 2வது பாயிண்ட் நீங்க பார்க்கணும்னா, இங்க 6வது நாள் பார்த்தீங்கன்னா, முடிந்ததுன்னு சொல்லி ம். போட்டிருக்கு. ம். சகல கிரியைகளும் செஞ்சு தேவன் என்ன பண்றாரு? ம். நன்மை நல்லது என்று கண்டு ம். ஈவினிங் அண்ட் மார்னிங் 31ல வந்து ம். முடிந்தது சொல்லி பார்க்கிறோம். ம். ம். ஓகே. கம்ப்ளீட் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். அதே ம்ஹ்ம். மாரி 7ஆம் நாள் வந்து ஓய்ந்திருந்தா சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பிக்குது பார்க்கிறோம். ஓகே. ம். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம ஆரம்பிக்குது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ஆனா அது முடிந்தது சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கா? எண்டட் சொல்லி போட்டிருக்கா? இல்ல. ம்ஹ்ம். போடல. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்போ ம். நம்ம இன்னமும் ம்ஹ்ம். வந்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய 7ஆம் நாள்ல தான் இருக்கும். ம்ஹ்ம். 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 ஓகேவா?
அப்போ ஆதாம் செஞ்சது பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து 6ஆம் நாள் தப்பு செய்யல, 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருக்குமே தப்பு செய்யறான், சாத்தான் வஞ்சிக்கிறான் ஏவால. தப்பு செஞ்ச பிறகு அவர் ஆரம்பத்துல தப்பு செஞ்சாரோ, 7ஆம் நாள்ல நடுவுல தப்பு செஞ்சாரோ, நான் முடியல தப்பு செஞ்சது தெரியாது. ஆனா தேவோட நாள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கு, பெரிய நாட்களா இருக்கு. 1000 இருக்கட்டும், பல கோடியா இருக்கட்டும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கட்டும். அதான் இப்ப எவல்யூஷனரி தியரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது ப்ரூவ் பண்ணுது. தேவோட நாட்கள் சொல்றது வந்து மிகப்பெரிய நாட்கள் சொல்லிட்டு. அதானே ஆர்கியாலஜில நம்ம படிக்கிறோம். சரி, அந்த அகலாராய்ச்சியில வந்து பாக்குறாங்க. சோ நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கிடையாது. இது மிகப்பெரிய நாட்கள் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் ஆதாம் பாவம் செய்யும் நாட்களே சாகவே சாவாய் சொன்னது. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தாலும் அது அந்த 7ஆம் நாளுக்குள்ளதான் இருக்கு. பாவம் செஞ்ச நாள் இது 7ஆம் நாள் சொல்லி பாக்குறோம். அந்த நாளுக்குள்ளேதான் அவரும் சாவுறாரு. அவன் மட்டும் கிடையாது, மனுக்குலம் இத்தனை வருஷம், ஒரு 10,000 வருஷம் ஆச்சா தெரியாது, ஒரு 30,000 வருஷம் ஆச்சா தெரியாது, எத்தனை ஆதாம் பாவம் செஞ்சு எத்தனை வருஷம் வந்திருக்கு சொல்லி தெரியாது. அப்ப அத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அந்த 7ஆம் நாளுக்குள்ளதான் மறிக்கிறோம். ஓகேவா? மனுக்குள்ள எல்லாமே மறிக்குது. அதை காப்பாத்ததான் தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சு காப்பாத்துறாரு. இதான் நடக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப 7ஆம் நாள் கொடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா பவுலே சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறோம். ஹீப்ரூஸ் 3:13. இந்த பாயிண்ட் அப்படியே முடிச்சிடலாம். வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்னும் எண்ணப்படும் இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கப்பா சொல்லி நம்ம கேக்குறோம். இதுக்கான விளக்கம் என்னது? இன்று சொல்றது எந்த நாள், நாள்தோறும் சொல்றது வந்து யாரோட நாள்? எப்படி ரெண்டுமே ஒரே டைம்ல வருது சொல்லி பாத்தீங்கன்னா, அதுவும் ஸ்பெசிபிக்கா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்திருக்கான். இன்ற தமிழ் எப்படி கொடுத்திருக்காங்க? தமிழ் வித்தியாசம் இன்று எண்ணப்படும் அளவும் அது என்ன இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். பாத்தீங்கன்னா ஒரு டே இருக்கா, இன்று சொல்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்ற மாதிரி தானே இருக்கு. இன்று எனப்படும் அளவும் அதுல நாள்தோறும் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்கள். அது நீங்க இங்கிலீஷோட கிராமர் படி நீங்க படிச்சாலே நம்மளுக்கு என்ன சரி, தமிழோட கிராமர் படியோ இங்கிலீஷோட கிராமர் படி நம்ம படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த இன்று சொல்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். அந்த நாள் இருக்கிற வரைக்கும், அந்த டைம் இருக்கிற வரைக்கும், இன்று சொல்ற அந்த டைம் இருக்கிற வரைக்கும் டே டு டே என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க சொல்றது தானே அந்த கான்செப்ட். அப்போ அதுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா அடுத்த அதிகாரத்துல அந்த டே தான் என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அது தேவன் ஓய்ந்திருந்த 7ஆம் நாள் சொல்லி சொல்றாங்க. ஓகே, இங்க படிங்க 4ஆம் வசனம், 4வது அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். ஓகே, அந்த நாள் தான் அந்த இன்று சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து அங்க பவுல் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, மோசேயில இருந்ததும் அந்த இன்று தான் இருந்தது. அவங்க அவிசுவாசத்துல விசுவாசம் போனாங்க. தாவீது இதுதான் சொல்றாரு. இப்ப யோசுவாவும் வந்து அவரு அந்த இளைப்பாறுதல கொண்டு போனா வேற ஒரு நாள் சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த இன்று நாள் ஒன்னும் இருக்கிறதுனால அது எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த ஓய்வு நாளுக்குள்ள நுழைங்க சொல்லிட்டு. ஓகே, தே ஷல் என்டர் மை ரெஸ்ட், நெவர் என்டர் மை ரெஸ்ட் சொல்றது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாங்க. ஆனா அந்த ரெஸ்ட் சொல்ற நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்றுக்குள்ளதான் இருக்கு சொல்லி பவுல் வந்து இங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, இத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இது நம்ம எதுல வருதுன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா இன்று சொல்றது நம்ம புரிஞ்சிச்சுல, அந்த பீரியட் ஆஃப் டைம் அதுக்குள்ள வந்து அது என்னதுன்னா தேவனுடைய ரெஸ்ட், ஓய்வு நாள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த 7th டேல தான் நம்ம இருக்கோம் சொல்றது வந்து பவுலும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பேசுறாரு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, அந்த ரெஸ்ட் விஷயத்தை வந்து நான் நாளைக்கு எடுக்கிறேன். ஓகேவா? they shall never enter my rest அப்படி சொல்லும் போது வேற ஒரு ரெஸ்ட் டே பத்தி சொல்றாரு. அது எந்த ரெஸ்ட் டே சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த இளைப்பாறுதல் பத்தி, அந்த ஓய்வு நாள்லயே அந்த இன்று சொல்ற நாட்கள்லயே இளைப்பாறுதல் நாள் வருதான். எல்லாமே ஆதாமோட வீழ்ச்சியா இருக்கட்டும், மனுக்குலத்தை காப்பாத்துறதா இருக்கட்டும், அந்த இளைப்பாறுதல் நாளா இருக்கட்டும், எல்லாமே அந்த இன்றுக்குள்ளேயே வருது சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, நுழைஞ்சிருக்க சொல்லி சொல்றாரு.
ம், ம், சரிப்பா. ம், ம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத பார்த்துட்டு நம்ம வந்து ரெஸ்க்யூ பிளான் ஆரம்பிப்போம். கிரைஸ்ட் ம், ம், வந்ததுக்கான நோக்கம். அது நாளைக்கு அப்படியே ம். அது இது கவர் பண்ணா ஒரு நாள்ல முடிச்சிடலாம் அந்த இது. அது முடிச்சுட்டு நம்ம 3 படமும் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட். சரி. ம், ம், இதுல வெறும் பாயிண்ட் பாயிண்ட்டா மட்டும் பார்க்குறோம். ம், ம், டீட்டெயிலா ம். போகாம. சரி. ஸோ இதுவரைக்கும் நம்ம இது இந்த படத்துல பார்த்தது என்னன்னா, ஒண்ணு வந்து கடவுள் வந்து நம்மள வந்து இமேஜ் ஆஃப் காடா படைக்கிறாரு. சரிங்களா? ஆமா. ஆமா. ஸோ நம்ம அத அந்த பத்தி பார்த்தோம். அதனால அதுல நாட்கள் வந்து வந்து ஒரு 4 ம், ஆ ம், ஃபர்ஸ்ட் வந்து நாட்கள பத்தி பார்த்தோம். என்னதுன்னா, ஒழுங்கின்மை, ம், வெறுமை, இருள். ம், ம். ஓகே. நான் இந்த லெசன வந்து ஏன் இதோட ஆரம்பிச்சீங்க? எதுலப்பா? இந்த இந்த லெசன் செகண்ட் லெசன் ஏன்னா நம்ம ம். கொஸ்டின் என்ன ஆரம்பிச்சோம்? ஆ, ஏன் வந்து உலகத்துல தீமை ஏன் வந்ததுன்னு இன்னும் சொல்லிட்டு. தீமை இன்னும் இருக்கு? ம். 2வது ஆ, வேறுபாடு உயிர்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ம். ரிவார்டு கிடைக்கும்? இப்ப கரெக்ட். எல்லாரும் உயிர் இருக்காங்க அப்படின்னா 3 கொஸ்டின் தானே இந்த லெசன்ல ஆன்சர் பண்றோம். ஆமா. ம். ஸோ உலகத்துல ஏன் தீமை வந்துச்சு அப்படின்றதுக்கு நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க? இந்த ஆதியாமத்துல இருந்தே ஆரம்பிக்கும். இதுதானே? ம். ம். முதல்ல எம்டிஆர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு. அப்போ மனுஷனை ம். படைக்கும்போது அவருக்கு இந்த கேரக்டர்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு ஆச்சு. ம். அங்க இருந்து தான் தீமை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்குறோம். இதுதானே? டிசேபிள் ஆமா. பண்றான். அதுல ஃப்ரூட் இருந்து தான் ஆஃப் நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் டாபிக் ம், நம்ம வர்றது என்னதுன்னா, ம், ஆவிக்குரிய ம், மரணம், மாம்சீக மரணம் சொல்றத கிளியர் பண்றோம். அப்ப என்னதுன்னா, அங்க ம், இருக்க கன்ஃப்யூஷன் எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் விளக்குறோம். ம், ம், நெறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ம், நீக்குறோம். ம், அத ம். நீக்கிற வேலை தான் ஓகே. என்னதுன்னா, அந்த ஆதியாகமத்துல இருக்கிற அந்த பாயிண்ட்ட நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 3 அதிகாரத்துல இருக்கிறது. ம், ம், ம். ஓகேவா? ஸோ அந்த மரணத்த பத்தின ஓகே. ம். ம். பாவம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தியே முதல்ல ஆரம்பிக்கிறோம். அத ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். கரெக்ட். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதான் இப்ப பண்ணுது. அதனால தான் இப்ப வந்து ம்ஹ்ம். இப்ப ரான்சம் ம்ஹ்ம். நம்ம போம்போது, அந்த ஈடுபலி ம். இல்லன்னா ம். ரெஸ்க்யூ பிளான் ம். பத்தி போம்போது, அப்போ இவங்களுக்கு வந்து அந்த தடையெல்லாம் இருக்காது. இந்த கன்ஃப்யூஷன் இருக்காது. ஓகே. ம்ஹ்ஹ்ம். அப்ப ம். மரணம் தான் வந்து மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் ம். தண்டனையே. ஆவிக்குரிய ம்ஹ்ம். மரணம் கிடையாது. சொல்லி ஃபர்ஸ்ட் கிளியர் ம். அடைவாங்க. ஓகேவா? ஓகே. ம். அதனால தான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்று அந்த பார்க்கறதுல காரணம் என்னதுன்னா, அது லிட்டரல் ம்ஹ்ம். மரணம் தான். ஆதாம், நீ ம்ஹ்ம். மண்ணிலிருந்து ம். எடுக்கப்பட்டு மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப சாபம் என்ன ம். ஆகுதுன்னா, காட் குடுத்த ப்ராமிஸ் ம். நிறைவேறுது. அவர் பொய் சொல்லல. நீ ம். சாப்பிட்ட நாள்ல சாவாய் சொல்லும்போது அது நிறைவேறுச்சு. அது மட்டும் இல்லாம ம்ஹ்ம். மனுக்குலமே இறங்குது. ம். இப்போ அது எவ்வளவு சாலிடா நடக்குதுன்னு சொல்றத வந்து நம்ம அவங்ககிட்ட காமிக்கிறோம். காமிச்ச ம். பிறகு ம். ம். இதுல இருந்து இந்த லிட்டரலான மாம்சீக மரணத்துல இருந்து தான் நம்மள காப்பாத்துறதுக்கு யார் வரா? இயேசு ம். கிறிஸ்து வரார் சொல்றத அடுத்த பாடத்துல ம்ஹ்ம். அப்படியே கன்டினியூ பண்றோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ம். ஓகே. இப்ப அது தீமைக்கான காரணம் தான் நம்ம ஆரம்பத்துல லைட்டா பார்த்தோம். என்னதுன்னா, ம்ஹ்ம். எப்படி ஏவாள வந்து ம்ஹ்ம். சாத்தான் வஞ்சித்தான். ம்ஹ்ம். ம். வஞ்சித்தது நிமித்தம் வந்து மரணம் உள்ள என்டர் ம். ஆச்சு. ம். ஓகே. மரணம் மட்டும் என்டர் ஆவல. அது கூட என்னென்னலாம் கர்ஸ் ம். வருது. நிலத்து வேர்வை சிந்தி ம்ஹ்ம். இது பண்ணணும். ம்ஹ்ம். காடு குடுத்த கர்ஸ் என்னவோ ஒண்ணுதான். என்னது? ம். சாப்பிட நல்ல ம். சாவாய் சொல்லி சொன்னாரு. எதுக்காகப்பா ம்ஹ்ம். பூமிய சபிக்கிறீங்க? எதுக்காகப்பா வந்து என்னைய ம். இதெல்லாம் பண்றீங்க? என்னதுன்னா, நிலத்து வேர்வை சிந்தி தான் நீ இது பண்ணணும். நீ பிரசவம் வந்து கஷ்டப்பட்டு தான் நீ பெத்துக்கணும். ம். ஓகே. கணவன் உன்னை வந்து ஆண்டு கொள்வான்னு சொல்லிலாம் ம்ஹ்ம். அதெல்லாம் ஏன் குடுக்குறீங்க எக்ஸ்ட்ராவா? ம்ஹ்ம். ஒரு கேள்வி வருதா இல்லையா? ம். அது ஏன் அந்த மாரி குடுக்குறாரு ம். காடு? ம்ஹ்ம். அங்க பனிஷ்மென்ட் தான் சொன்னீங்க. சாப்பிட்டா ம்ஹ்ம். தண்டனை. செத்து போயிடுவாரு. ம். செத்து போயிடுவ. அது ம். மட்டும் குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ம்ஹ்ம். எதுக்காக எக்ஸ்ட்ராலாம் நெறைய குடுத்தீங்க? ஆடட் அட்வான்டேஜ் இது மாரி. ம்ஹ்ம். போனஸ் மாரி. ம்ஹ்ம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து தான் வந்து மரணத்துக்கு போவாங்க அப்படின்றதுக்கு ஒரு வழி மாரி இருக்காது. ஆ என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து காடோட அந்த இதுக்குள்ள இருக்காங்க. ம். ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ம். வெளில ம். அவங்களே போம்போது, அவங்க சாப்பிடுற சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். தப்பான ஒரு இதாவுது. ம்ஹ்ம். கஷ்டப்பட்டு சரியான ஒரு இது கிடைக்காம என்ன ஆகுதுன்னா, இந்த நியூட்ரிஷன் குறைவால எல்லாத்துனால என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா உலகமே ம்ஹ்ம். வந்து சபிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, இவன் நிமித்தம் ம்ஹ்ம். சபிக்கப்பட்டிருக்கும் போது, அவங்க விளைக்கிற விளைவி விளவு
விவசாயம் பண்ணும்போது அந்த முள்ளும் குறுக்கும் வருதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் இல்லாததா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சமா மரணத்தை வந்து கொண்டு வரதா இருக்கு. அப்படி இருந்தும் 930 வருஷம் ஆகுது அவங்க மறிக்கிறதுக்கு அந்த உலகத்துல. அந்த உலகத்துல. சோ ஒரு இப்ப அதான் நம்ம பாக்குறது என்னன்னா, டெத் அப்படிங்கிறது டிராப் டெட் கிடையாது. டிராப் டெட் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் டெத் அது சொல்லலாம். அனுபவிக்கிறாங்க மரணத்தை. டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் வந்து அவங்க அதுக்காக கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்கிறாங்க. ஆமா, அதான் இங்க பாக்குறோம். ஒரு விளைவு. ஒரு क्वेश्चन இது ஆஃப் திஸ் டாபிக், சரிங்களா? ஒரு கிளாரிட்டி வேணும். எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படிங்கிறாங்க. Before the creation of the world, to be holy and blameless in his sight. இது ஏன் இந்த இடத்துல உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க? இது இங்க மட்டும் சொல்லிருக்காது. என்னதுன்னா கிரைஸ்ட் வந்து chosen before the creation of the world சொல்லி போட்டுருக்கு. இது யாரை பத்தி சொல்லிருக்கு? கிரைஸ்ட பத்தி சொல்றாங்க, இது சபையை பத்தி சொல்றாங்க. சபையை பத்தி சொல்றாங்க. கரெக்ட். ஈவன் நீங்க யோசிச்சு பாருங்க, கிரைஸ்டுக்கு இந்த மாதிரி வார்த்தை இருக்கு. கிரைஸ்ட் was chosen before the creation of the world சொல்லி போட்டுருக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி. ஓகே, சோ இது வந்து அதாவது இன்ன மக்களை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரல, இப்படி ஒரு கூட்டம் சூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்படிதானே? he has chosen us in him. சொல்லும்போது இண்டிவிஜுவல்ஸ், ப்ரீடெஸ்டினேஷன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ். சோ இவங்க வந்து இப்ப ப்ரீடெஸ்டினேட் அப்படினு சொல்றீங்க. டிஸ்டிங்க்ட் பீப்பிள், ப்ரீடெஸ்டினேஷன் சொல்லி பாக்குறோம். அதுல கடைசியில வர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கூட்டம் வந்து சேரணும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிக் பண்றது, ஒரு பால் பிக் பண்ணிட்டு எடுத்து போடுறீங்க. கடைசியில அந்த பால் ஃபில் ஆகிட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரத்துக்கு போடுறீங்க பாத்தீங்களா? சோ அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 யாரெல்லாம் முந்தி வராங்களோ உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் டோர் ஷட் ஆயிடுது. ஓகேவா? பாத்தீங்கன்னா இங்க உலகம் தோன்றதுக்கு முன்னாடி தான் சொல்றதா உங்களுக்கு கேள்வியா இருக்கு. என்னப்பா அப்படின்னா தேவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரா? ப்ரீடெஸ்டினேஷன் சொல்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லி நீங்க கேக்குறீங்க. ஓகேவா? இங்க சொல்றது சிம்பிளான விஷயம் என்னதுன்னா, இந்த உலகம், திஸ் வேர்ல்டு, இந்த 2ஆம் உலகம், மொத்தம் 3 உலகம் இருக்கு. ஓகே, நோவா காலத்துல இருந்தது, இப்ப இருக்கிற அக்னினால இருக்கிறது, இன்னொன்னு வந்து வரப்போற ராஜ்யம். ஓகே, தி தேர்ட் வேர்ல்டு சொல்லி சொல்றாரு. இங்க சொல்ல வர்றது என்னன்னா, திஸ் இந்த உலகம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு, காட் என்ன பண்றாருன்னா, ஆதம் தப்பு செய்யும்போது தான் இயேசு கிறிஸ்துவ சூஸ் பண்றாரு, நம்மளையும் சூஸ் பண்றாரு. இந்த ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும். அந்த டைம் தான் சபையும் வந்து தேவன் வந்து முன்குறிக்கிறதுக்காக தேவன் ஏற்படுத்துறது சொல்லி பாக்குறோம். சோ தட் இஸ் வை சபையை முன்குறிக்கிறாரா இல்ல சபையில இன்னார் இருப்பாங்க, அதாவது பத்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு முன்குறிக்கிறாங்க. சபையில இன்னார் மேத்யூ ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெபின் ஒருத்தர் இருக்கிறாரு, அலெக்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி இன்னார் சொல்லி முன்குறிக்கிறார். இததான் நம்ம வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் என்ன பண்றான், தோசி அந்த வசனம் என்ன படிக்கலாம். எட்டு 29-30. For those God foreknew, he also predestined, okay, to be confirmed in the image of the Son. அதனால இமேஜ் ஆஃப் த சன்னுக்கு வந்து அவங்களை கன்ஃபார்ம் பண்றாராம். ஓகே, அதுதான் நம்மளை வந்து மாத்திட்டு இருக்காரு. ஓகே, that he might be the firstborn among many brothers and sisters. யாருன்னா இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட்போர்னா இருக்காரு. And those he predestined, those he சொல்லும்போது பர்టిక్యులர் பர்சன் he predestined, he also calls, அவங்கள கால் பண்றாராம் ஃபர்ஸ்ட். ஓகே, இன்விடேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே
he called, he also justifies. என்ன பண்றாங்கன்னா அவங்க ஞானஸ்தானம் பெறாங்க. ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்ச உடனே என்ன வராங்க? ஜஸ்டிஃபை ஆகுறாங்க. கரெக்டா? ஞானஸ்தானம் பெற்ற உடனே those he justified, he also glorified. glorifiedனா என்னது? மகிமைப்படுத்துறாங்க. பரிசுத்தாவியை கொடுத்து என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனாலதான் glorification will happen through Holy Spirit. இதான் நம்ம வசனம் பார்க்கிறோம். ஓகே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அந்த இதுலயே கீழே வரும். இதுனா 1ஆம் அதிகாரம் பாருங்க. And you were included in the Christ when you are hear the message of the truth, the gospel of your salvation. When you believe, you were marked in him with a seal, the promised Holy Spirit, who is a guaranteed deposit of our inheritance until the redemption of those who are God's possession to the praise of his glory. Okay, the glorification. Okay, so இங்க glorification சொல்றது வந்து ஞானஸ்தானத்துக்கு பிறகு பரிசுத்தாவி மூலமா அவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இது பண்றது. இது வரைக்கும் காட் என்ன பண்றாங்கன்னா நம்மள வந்து கொண்டு வந்து விட்டுறாரு. ப்ரீடெஸ்டினேஷன் படி என்னதுன்னா இது உங்களோட செயலே கிடையாது. இது யாரெல்லாம் வந்து அழைக்கப்பட்டாங்களோ கண்டிப்பா அவங்க தேவன் கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துருவாங்க. ஓகேவா? அதனால்தான் இதா ஒருத்தர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 6:44 அதுல சொல்றாரு. No one comes to me unless the Father who sends me draws them. I will raise him at the last day. சொல்றதா தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவோட வருகையில. அப்ப இது மூலமா நம்ம என்ன தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா, until ஞானஸ்தானத்தை கொடுத்து பரிசுத்தாவி கொடுக்குற வரைக்கும் தேவன் அவங்கள இழுத்து கொண்டு வந்து விட்டுறாரு. இதுக்கு மேல குட் அண்ட் ஈவில் அவங்க சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த பாதையில நடக்கணும். அதுதான். இப்போ இதுல என்ன கேள்வின்னா, அப்போ இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதாவது களிமண் வந்து என்ன ஏன் வந்து பானையா உண்டாகல அப்படின்னு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு இடத்துல நம்ம படிச்சோம். இதுதானே? ஆமா, ரோமர் 9ஆம் அதிகாரம். இப்போ இது எப்படின்னா ஒரு டிஸ்கிரிமினேஷனா இருக்கே அப்படின்ற மாதிரி முன்னிட்டாங்க. ஆமா, கண்டிப்பா டிஸ்கிரிமினேஷன் தான், பார்ஷியாலிட்டி தான். இதுல ஆப்ஷனே கிடையாது, பார்ஷியாலிட்டி தான். ஆனா இத வந்து क्वेश्चन பண்ண முடியாது அப்படின்ற இத क्वेश्चन பண்ண முடியாது. இது பியூர். இதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. அவ பார்க்கும்போதே பார்ஷியாலிட்டி அது. ஓகே, அப்ப நான் என்ன செஞ்சேன் எனக்கு கொடுத்திருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ ஒண்ணுமே செய்யல அதனால தான் கொடுத்திருக்காரு. அதான் காட் கிரேஸ். இதான் எபேசியர் 2ஆம் அதே எபேசியர்ல 2ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் என்ன செஞ்சேன் எனக்கு கொடுத்திருக்காரு சொல்லும்போது, you have done nothing. Okay, for it is by grace you have been saved through faith, and this is not from yourself, it is a gift of God, not by work, so that no one can boast. மேன்மை பாராட்ட முடியாது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, 1 கொரிந்தியர்ல என்ன சொல்றாருன்னா, உலகத்துல வந்து நீ ஞானவான்களை வந்து தெரிந்து கொள்ளவில்லையா, பலவீனமானதையும் பலனற்றதையும் தேவன் தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல ஞானமாய் தோன்றுகிற விஷயத்த வந்து என்ன பண்றோம், வெக்கப்படுத்தும்படிக்கு அவர் இவர்களை தெரிந்து கொண்டார் சொல்லி பாக்குறோம். சோ அப்ப நம்ம யோசிக்கும் போது நம்மளோட நிலைமையை பார்க்கும் போது இப்போ நான் ஒண்ணுமே இல்லையே சொல்லி தெரிய வருது. ஓகே, அப்ப இவங்க வந்து என்ன பண்றதுதான் மேலே பற்ற ஏதும் இல்லை இவங்களுக்கு நம்மளுக்கு. சோ அதான் இங்க நம்ம பாக்குறது. ஏதாவது திறமை இருந்ததுன்னா என் டேலண்ட்ல நான் பேசினப்பா, என் டேலண்ட் நான் இது பண்ணப்பா சொல்லி நம்ம இதை சொல்லலாம். ஆனா திறமையே இல்லாம நம்மளையும் காட் வந்து அவ்வளவு பெரிய பொசிஷன் கொண்டு போனாருன்னா, நான் ஒண்ணுமே இல்லப்பா காட் தான் பண்ணாரு சொல்ற அந்த இதுதான் வந்து அவங்க கூட ஹம்பிள்னஸ் இருக்கும். சோ அதுதான் காட் வந்து காமிக்கிறாரு. அதனாலதான் தாவீது என்ன சொல்றாருன்னா, ஒருவனாய் சேனைக்குள் பாய்வேன், ஒருவனாய் மதுளை தாண்டுவேன் சொல்லும் என்ன அர்த்தம் அதுக்கு? சேனைக்குள் பாய்வேன்னா என்னது? ஒரு பெரிய ஆர்மி வருதான், ஆர்மிக்கு நடுவில் நான் போவேன், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், திரும்பி வருவேன். அவ்வளவு பேர் இருந்தாலும் நான் ஒருத்தனை தான் போவேன், யாரும் என் கூட வேணாம், ஆனா நான் திரும்பி வருவேன். ஏன்னா யாரும் என் கூட இருக்கா, தேவன் இருக்காரு. ஓகே, நான் ஒருவனாய் மதுளை தாண்டுவேன் சொல்லும் போது எதிரியோட மதில் சுவர் இருக்குல்ல, அதை தாண்டி உள்ள போவேன், உள்ள போயிட்டு திரும்பி நான் வருவேன், யாரு இருக்கா, என் கூட தேவன் இருக்காரு. சோ அந்த விசுவாசம் தான் காட் வந்து காமிக்கிறாரு. ஏன்னா எனக்கு பலன் கிடையாது. அதான் தாவீது கோலியாத்தோட கதையில தான் நம்ம பாக்குறது. கோலியாத்து பயங்கரமான பலசாலி, பயங்கரமான யுத்த வீரன், இவன் ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு. சோ அந்த ஃபெய்த் வந்து அவங்க காட் மேல இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா, நானே போய் சண்டை போடுறேன், எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை,
தலையில எல்லாம் தொப்பிலாம் இந்த இரும்பு இதெல்லாம் வைக்கிறாங்க. வச்சு நீ போய் சண்டை போடுப்பா, ஏதாச்சும் போட்டு போப்பா சொல்லி சொல்றாங்க. எதுவும் வேணாம். நான் டைரக்டா போறேன் சொல்லிட்டு குண்டிகள் வச்சு போய் அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துருவாரு. இல்ல அதான் சரி. நம்ம இத வெளிய சொல்லும்போது, அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கே அப்படின்றதே மிகப்பெரிய பாயிண்டா வரும். அதுதானே? ஆமா ஜெபின், இத வந்து மறைக்க முடியாது. உண்மை இதுதான். ட்ரூத் இதுதான். ஓகே. ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு சரி கிடையாது, இதுக்கு தப்பா இருக்கு, இது அப்படியே இருக்கு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா காட் என்ன பண்றாரு, இப்படிதான் சூஸ் பண்றாரு. காட் சூசிங் வந்து எல்லாருமே ராஜாக்களாக்க முடியாது, எல்லாருமே வந்து கண்களாக்க முடியாது, எல்லாருமே வந்து அதிபதியாக்க முடியாது. ஓகே, ஃபியூ பீப்புள் தான் ஆக்க முடியும் கவர்ன் பண்றதுக்கு. அந்த ஃபியூ பீப்புள்ல நம்மளும் ஒரு பாட்டா இருக்க சொல்றதுதான் நம்ம வந்து இந்த கிருபை எனக்கு கொடுத்துருக்கீங்களே சொல்ற அந்த கிரேஸை நம்ம பாக்குறோம். ஓகே, ராஜ்யமா இருக்கும்போது கீழே மக்களே எல்லாமே ராஜ்யத்து மேல ஆளுகை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா யார ஆளுகை செய்வாங்க? சோ இந்த கொஸ்டின் கேட்டாங்களா அவங்களுக்கு வந்து இப்போ இதாகும். சரிங்க, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு. ஆமா. சோ இத பவுல் வர என்ன சொல்லுவாருன்னா 1 கொரிந்தியர் இதை மட்டும் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இது, அதான் சொல்றேன். ஏன்னா 17 or Christ did not send me to baptize, ஓகேவா, but to preach the gospel. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நம்ம சொல்ல வந்தோம், அதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். Not with the wisdom and eloquence, least the cost of the Christ might be empty of its power. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சாதுர்ய ஞானத்தோடு நம்ம பேச வரல சொல்லி சொல்றாங்க. அப்போ உள்ளவாறு ஓகே, அவங்கள புரிய வைக்க இது சொல்றோம். அது யாரெல்லாம் கேட்கறாங்களோ புரியுறாங்களோ அவங்க வந்து பிதாவால் எழுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க. அது அவர் அழைக்கப்படாதவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இந்த சிம்பிள் லாஜிக் தான் வந்து பவுல் வந்து யூஸ் பண்ணாரு. அவர் போயிட்டே இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அந்த டவுன்லயே இருந்து ஃபுல்லா ஏன் போறாங்க சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். அவரும் இது பண்ணல, சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. யாரெல்லாம் விருப்பமா இருக்காங்களோ காட சுத்தப்படி அவங்க உள்ள வராங்க. சபை மெச்சூர் ஆகுது. இந்நாள் வரைக்கும் வந்து நம்ம சத்தியம் வந்து போயிட்டு இருக்கு, உண்மையான சத்தியம். அப்போ உலகத்துல எல்லா வித டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம பாக்குறது என்னதுன்னா பி ஹானஸ்ட் டு தி ட்ரூத். அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மட்டும் சொன்னாவா. சரிப்பா, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கு? சரிப்பா, ஓகே ஓகே. பார்க்கலாம். ப்ரே பண்ணிடலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த இந்த பரமத்தந்தையும் இந்த வேலையிட்ட சகோதரர்கள் என்று கூறி உங்களுடைய நாங்கள் தியானிக்கும்போது கர்த்தர் நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய வார்த்தைகளின் ஆழங்களை எங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அழைப்பின் மகிமையை நாங்கள் பரிபூரணமாய் உணர்ந்து அதன் மகத்துவத்தை அறிந்து அதனில் நிலைக்கும்படியாக கர்த்தர் தாமே உங்களுடைய பரிசுத்தாவியின் வல்லமையை எங்களுக்கு அருளி இந்த சத்தியத்தின் ஆழங்களை நாங்கள் முழுவதுமாக அறிந்து மேற்கட்ட பணிகளிலே இன்னும் அதிகமாக பலப்படும்படிக்கு கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பு நிரப்பம் நிறைந்த பரம். ஆமென். ஆமென். ஓகே ஜெபின்.